ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன்னுடைய நிந்தை, உன்னுடைய அவமானம் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், என்னை விட்டு அகற்றும். நான் இதுல நிறைந்திருக்கிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, விசுவாசிகளின் தகப்பன் என்கிற அந்த அவருடைய வாழ்க்கையில அவர் ஆண்டவரை விசுவாசித்தார், நம்பினார். கர்த்தர் இந்த நிந்தையிலிருந்து, இந்த அவமானத்திலிருந்து என்னை தூக்கி எடுப்பார் என்று அவர் நம்பி இருந்தார். பாருங்க, கரெக்டா 100வது வயசுல ஆபிரகாமுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, நிந்தையை மாற்றினார். அன்னாள் என்கிற ஒரு சகோதரியை வேதத்துல பார்க்கிறோம். அவளுக்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்த அவள் ஆலயத்துக்கு வருஷந்தோறும் வருகிறாள். வேதனை, அவமானம், நிந்தை. அவளுடைய சக்காலத்தை அவளை நிந்திக்கிறாள். பார், இவ்வளவு தூரம் நீ ஜெபிக்கிறிய, உனக்கு ஒரு குழந்தை இருக்கா? சர்ச்சுக்கு வர்றிய, உனக்கு ஒரு குழந்தை இருக்கா? பாத்தியா, எனக்கு எத்தனை குழந்தைகள் பார், என் பிள்ளைங்களை பாருன்னு அப்படி நிந்தித்து அவமானப்படுத்தி மனமடிவாக்குகிறாள். 1 சாமுவேல்ல நம்ம வாசிக்கிறோம். அவ்வளோ மனமடிவுக்கு மத்தியிலையும் அன்னாள் தேவ சமூகத்துல வந்து மனம் கசந்து அழுதாள், மனம் கசந்து ஜெபித்தாள். ஆண்டவரே, எனக்கு நான் நிந்தையா இருக்கிறேன், என்னை அவமானப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க ஆண்டவரே, என்னால இதை சகிக்க முடியலப்பா. அவமானத்தோடு இருக்கிற அன்னாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த அவமானத்தை, நிந்தையிலிருந்து, அவமானத்திலிருந்து தூக்கி எடுத்தார். அன்னாள் செய்தது ஜெபம். அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஜீவியம் உங்களுக்குள்ள வர வேண்டும். ஆண்டவரே, என்னை தூக்கி விடுங்கப்பா. கர்த்தர் உன் நிந்தையிலிருந்து, உன் அவமானத்திலிருந்து உன்னை தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அன்னாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி அந்த நிந்தை அவமானத்தை மாற்றினார் தெரியுமா? ஒரு அற்புதமான ஆண் குழந்தையை கொடுத்து, சாமுவேலை கொடுத்து அந்த நிந்தை அவமானத்தை மாற்றினார். அந்த நிந்தை அவமானத்திலிருந்து அவர் தூக்கி விட்டார். ஒரு காரணம் இருக்கிறது. அன்னாள் ஜெபித்தால், பொருத்தனை செய்தார். நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை நான் உமக்கே தருவேன் என்ற ஒரு பெரிய பொருத்தனை பண்ணுகிறாள். தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில இந்த நிந்தை அவமானம் மாறுவதற்கு நீ தேவ சமூகத்துல பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணு. ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுப்பேன், என் ஜீவியத்திலே நான் இதை செய்வேன், அதை செய்வேன் என்று ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிந்தைகளையும் அவமானங்களையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.